தி சென்னை சில்க்ஸின் கிறிஸ்துமஸ் மற்றும் நியூ இயர் சேல். லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். அன்றைய சொன்ன நக்கீரன். சிபிஐ வளையத்தில் சர்வோதய சங்கம். கோடிக்கணக்கில் ஊழல் நடந்தது அம்பலம். நெசவாளர் டு பட்டு சேலை, எல்லாமே போலி. அதிர வைக்கும் சதாசிவம் சகோதரர்கள். கோவை மாவட்டம் ரெட்ஃபீல்ட்ஸ் பகுதியில் ஆவாரம்பாளையம் சர்வோதய சங்கம் செயல்பட்டு வருகிறது. இதன் கீழ் 28 கிளைகள் இயங்கி வருகின்றன. ஆவாரம்பாளையம் தலைமை சங்கம் மற்றும் கிளைகளில் 1000 கைத்தறி நெசவாளர்கள் உறுப்பினர்களாக உள்ளதாக சொல்லப்படுகிறது. கைத்தறி நெசவாளர்களுக்காக மத்திய மாநில அரசுகள் வழங்கிய பல கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை ஆவாரம்பாளையம் சர்வோதய சங்க செயலாளர் சிவக்குமார் போலி உறுப்பினர்களின் பெயர்களில் வரவு வைத்து மொத்தமாக விழுங்கிவிட்டதாக புகார்கள் எழுந்துள்ளன. இந்த முறைகேடு குறித்து கடந்த 2021ஆம் ஆண்டே நக்கீரன் புலனாய்வு இதழ் முதலில் அம்பலப்படுத்தியது. அதன் பிறகுதான் இந்த விவகாரத்தில் சிபிஐ போலீசார் தீவிர விசாரணையில் இறங்கினர். நக்கீரன் அம்பலப்படுத்திய சங்கதிகள் அனைத்தும் உண்மை என்பது தற்போது சிபிஐ தரப்பிலும் உறுதிப்படுத்தப்பட்டு உள்ளது. சர்வோதய சங்கத்தின் செயல்பாடுகள், ஊழலுக்கான ஆரம்ப நிலை குறித்து முன்னாள் ஊழியர்களிடம் விசாரித்தோம். கிராமப்புற கைத்தறி நெசவாளர்கள் மற்றும் கைவினைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிப்பதற்காகவும் அவர்களின் உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்வதற்காகவும் சர்வோதய சங்கங்கள் தொடங்கப்பட்டன. இவற்றின் மூலம் கதர் துணிகள், கைத்தறி பட்டு சேலைகள் உற்பத்தி செய்து விற்பனை செய்யப்படுகின்றன. இந்த சங்கங்களை மத்திய அரசின் கதர் மற்றும் கிராம தொழில்கள் ஆணையம் எனப்படும் KVIC நேரடியாக கண்காணிக்கிறது. பட்டு சேலைகளை நெய்து தரும் கைத்தறி நெசவாளர்களுக்கு கூலி தொகை பட்டுவாடா செய்யப்படுகிறது. மேலும் நெசவாளர்கள் பெறும் கூலி அடிப்படையில் காலாண்டிற்கு ஒருமுறை MMTA எனப்படும் 30% ஊக்கத்தொகையும் அவர்களின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுகிறது. இந்த ஊக்கத்தொகையில் 20% மத்திய அரசின் KVIC துறையும் 10% தமிழக அரசும் பங்களிப்பு செய்கின்றன. கடந்த 2011ஆம் ஆண்டில் இருந்து இந்த MMTA ஊக்கத்தொகை வழங்குவது நடைமுறைக்கு வந்தது. அதன் பிறகுதான் சர்வோதய சங்கங்களும் KVIC துறை அதிகாரிகளும் கைகோர்த்து கொண்டு கூட்டுக்கொள்ளையில் ஈடுபட தொடங்கினர். இப்படியான ஊழலுக்கு முதலில் பிள்ளையார் சொல்லி போட்டது ஆவாரம்பாளையம் சர்வோதய சங்கமாகும். இந்த சங்கத்தின் ஜக்கம்பட்டி கிளையில் 160 கைத்தறி நெசவாளர்கள் மூலம் பட்டு சேலைகள் உற்பத்தி செய்யப்படுவதாக அலுவலக கோப்புகளில் பதிவு செய்துள்ளனர். உண்மையில் இவர்கள் அனைவருமே போலி நெசவாளர்கள். சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அத்தாரம்பட்டியைச் சேர்ந்த சகோதரர்களான சதாசிவம், கௌதமன், இளையராஜா ஆகிய மூவரும் ஏற்கனவே விசைத்தறியில் நெய்யப்பட்ட பட்டு சேலைகளை வாங்கி சிறிய அளவில் வியாபாரம் செய்து வந்தனர். தொழில் ரீதியாக அவர்களும் ஆவாரம்பாளையம் சர்வோதய சங்க செயலாளர் சிவக்குமாருக்கும் பழக்கம் ஏற்பட்டது. இதையடுத்து சிவக்குமார் கேட்டுக்கொண்டதன் பேரில் சதாசிவம் சகோதரர்கள் ஆவாரம்பாளையம் சர்வோதய சங்கத்தின் அனைத்து கிளைகளிலும் போலி நெசவாளர்களை உறுப்பினர்களாக சேர்த்துள்ளனர் என்கிறார்கள் முன்னாள் ஊழியர்கள். இந்த புகார் குறித்து சிபிஐ இன்ஸ்பெக்டர் மாணிக்கவேல், SI சீனிவாசன் ஆகியோர் தலைமையிலான தனிப்படையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். 2 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்த விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி உள்ளன. இது பற்றி நாம் சிபிஐ போலீசார் வட்டாரங்களில் விசாரித்தோம். ஜக்கப்பட்டி கிளையில் கைத்தறி நெசவாளர்களாக பதிவு செய்யப்பட்டுள்ள 160 பேரின் பட்டியலை முதலில் கையில் எடுத்தோம். இவர்கள் அனைவருமே சதாசிவம் சகோதரர்கள் வசிக்கும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்தவர்கள்தான். இந்த பட்டியலில் உள்ள ஒவ்வொருவரின் வீடுகளுக்கும் நேரில் சென்று விசாரித்தோம். ஒருவர் வீட்டில் கூட கைத்தறி நெசவு கூடம் இல்லை. சொல்ல போனால் நாங்கள் விசாரணைக்கு செல்லும் வரை அவர்கள் பெயரில் வங்கி கணக்கு தொடங்கப்பட்டு
சர்வோதய சங்கத்தின் மூலமாக பல கோடி ரூபாய் வரவு செலவு நடந்திருக்கும் விவரமே அவர்களுக்கு தெரியவில்லை. இந்த 160 பேர் கொண்ட பட்டியலில் இருந்து ரேண்டமாக 10 உறுப்பினர்களை தேர்வு செய்து அவர்களின் வங்கி கணக்குகளை ஆய்வு செய்தோம். இவர்களுக்கு KVIC துறை 3 கோடி ரூபாய் MMTA ஊக்கத்தொகை செலுத்தி இருப்பதும் இந்த தொகையை சதாசிவம் மூலமாக ஆவாரம்பாளையம் சிவக்குமாரே நேரடியாக எடுத்துக்கொண்டதையும் ஆதாரபூர்வமாக உறுதி செய்திருக்கிறோம். 2014 முதல் 2021 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் இந்த மோசடி நடந்துள்ளது. ஆவாரம்பாளையம் சர்வோதய சங்கத்தில் நூற்போர் நெய்வோர் பெயரில் உள்ள 1000 பேருமே போலி உறுப்பினர்கள்தான். இவர்கள் அனைவருமே சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தைச் சேர்ந்த சதாசிவம் சகோதரர்கள் மூலம் சேர்க்கப்பட்டவர்கள். இவர்கள் தங்கள் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த சாமானிய மக்களை அணுகி அவர்களிடம் இருந்து பான் கார்டு, ஆதார் கார்டு, புகைப்படம் உள்ளிட்ட ஆவணங்களை திரட்டியுள்ளனர். உள்ளூரில் பிரபலமானவர்கள் என்பதால் அவர்களை நம்பி அப்பாவி மக்களும் ஆவணங்களை கொடுத்து உள்ளனர். இந்த ஆவணங்களை கொண்டு கரூர் வைஷ்யா வங்கியில் ஒவ்வொருவர் பெயரிலும் கணக்கு தொடங்கி ATM கார்டுகளையும் இவர்களே பெற்றுக் கொண்டுள்ளனர். கட்டட தொழிலாளர்கள், விவசாய கூலிகள் மட்டுமின்றி சுடுகாட்டில் வேலை செய்யும் தொழிலாளியை கூட நெசவாளர்களாக சேர்த்துள்ள அதிர்ச்சி தகவலும் கிடைத்தது. இந்த போலி நெசவாளர்களின் கணக்கில் KVIC துறை செலுத்தி வந்த ஊக்கத்தொகையை சதாசிவம் சகோதரர்களே பல ஆண்டாக எடுத்து வந்துள்ளனர். இவ்வாறு சுருட்டப்படும் தொகையை அவர்கள் ஆவாரம்பாளையம் சர்வோதய சங்க செயலாளர் சிவக்குமாரிடம் ஒப்படைத்து விடுகின்றனர். இதற்கு பிரதி உபகாரமாக சதாசிவம் சகோதரரிடமிருந்துதான் அனைத்து கிளைகளிலும் பட்டு சேலைகளை கொள்முதல் செய்ய வேண்டும் என ஆவாரம்பாளையம் சிவக்குமார் வாய்மொழியாக உத்தரவிட்டுள்ளார். ஆனால் இவர்களோ மில்களிலும் ஷோரூம்களிலும் கழித்து கட்டப்பட்ட பழைய பட்டு சேலைகளை மொத்தமாக வாங்கி அதை பாலிஷ் சைன் செய்து சர்வோதய சங்கங்களுக்கு தள்ளிவிட்டு கொள்ளை லாபம் பார்த்துள்ளனர். அவர்கள் சப்ளை செய்த சேலைகள் அனைத்துமே விசைத்தறியில் நெய்யப்பட்ட போலி பட்டு சேலைகள் என்பதையும் தர பரிசோதனை மூலம் உறுதி செய்திருக்கிறோம். ஜக்கம்பட்டி கிளையில் பட்டுக்கூடு மற்றும் பட்டுநூல் ஆகியவை கொள்முதல் செய்ததிலும் பல கோடி ரூபாய் மோசடி நடந்துள்ளது. ஆவாரம்பாளையம் சர்வோதய சங்க செயலாளர் சிவக்குமார் தான் இந்த மோசடியை திட்டமிட்டு செயல்படுத்தி இருக்கிறார். ஜக்கம்பட்டி கிளையின் முன்னாள் மேலாளர் பாலாஜி, KVIC துறை அதிகாரிகள், சதாசிவம் சகோதரர்கள் ஆகியோர் இந்த மோசடியில் உடந்தையாக இருந்துள்ளனர். ஜக்கம்பட்டி கிளையில் ஆண்டுக்கு சராசரியாக 2 கோடி ரூபாய்க்கு கைத்தறி பட்டு சேலை வியாபாரம் நடந்து வந்த நிலையில் குறிப்பிட்ட ஒரு ஆண்டில் திடீரென 16 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடந்துள்ளதாக போலி கணக்கு காட்டியுள்ளனர். இந்த விற்பனைக்கு ஏற்ப ஊக்கத்தொகை பெற்றும் மோசடி செய்துள்ளனர் என்கிறது CBI வட்டாரம். CBI விசாரணை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் விரைவில் சிவக்குமார் உள்ளிட்டோர் மீது FIR பதிவு செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. CBI விசாரணையை தொடர்ந்து ஆவாரம்பாளையம் சர்வோதய சங்க நெசவாளர்களுக்கு MMTA ஊக்கத்தொகை பட்டுவாடா செய்வதை நிறுத்தி வைத்து மும்பையில் உள்ள KVIC தலைமை அலுவலகம் உத்தரவிட்டுள்ளது. இந்த சட்டம் வங்கியில் புதிதாக கடன் பெறவும் தடை விதித்திருக்கிறது. ஆவாரம்பாளையம் சர்வோதய சங்க ஊழல் புகார் குறித்து KVIC துறையின் கோவை வட்டார உதவி இயக்குனர் சித்தார்த்தன் ஏற்கனவே விசாரித்து இருந்தார். அதனால் அவரை தொடர்பு கொண்டு கேட்டபோது ஊழல் புகாரில் உண்மை இருக்கிறதா இல்லையா, எவ்வளவு தொகை முறைகேடு நடந்துள்ளது என ரிப்போர்ட் செய்வது மட்டும்தான் என்னுடைய வேலை. இது தொடர்பாக நீங்கள் மாநில இயக்குனரை தான் கேட்க வேண்டும் என்றார். சென்னை சர்க்கிள் உதவி இயக்குனர் சந்தர்பாலை தொடர்பு கொண்ட போது மீட்டிங்கில் இருக்கிறேன், அப்புறம் பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டு படக்கென்று பேச்சை துண்டித்தார். ஆனால் 15 நாளுக்கு மேலாகியும் அவர் நமது லைனில் வரவில்லை. இதையடுத்து KVIC துறையின் தமிழ்நாடு மாநில இயக்குனர் BN சுரேஷிடம் கேட்டபோது ஊழல் புகார் தொடர்பாக CBI விசாரணை இன்னும் முடியவில்லை. இதற்கிடையே எங்கள் தரப்பிலும் ஆவாரம்பாளையம் சர்வோதய சங்கத்தின் தணிக்கை செய்யும் பணிகளும் நடந்து வருகிறது. முறைகேடு செய்யப்பட்ட தொகை எவ்வளவாக இருந்தாலும் முழுமையாக ரெக்கவரி செய்யப்படும். இப்போதைக்கு இதற்கு மேல் விரிவாக எதையும் சொல்ல முடியாது என்றார். இந்த புகார் குறித்து ஆவாரம்பாளையம் சர்வோதய சங்க செயலாளர் சிவக்குமாரிடம் விளக்கம் கேட்டோம். CBI போலீசார் எங்கள் அலுவலகத்தில் இருந்து 100க்கும் மேற்பட்ட ஆவணங்களை எடுத்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த புகார் தொடர்பாக ஏற்கனவே KVIC அதிகாரிகள் விசாரணை நடத்தியதில் புகாரில் உண்மை இல்லை என்று சொல்லிவிட்டனர். CBI விசாரணையால் ஊக்கத்தொகை நிறுத்தப்பட்ட போதும் கூட நடப்பு ஆண்டில்
37 கோடி ரூபாய்க்கு கைத்தறி பட்டு சேலைகளை விற்பனை செய்திருக்கிறோம். எங்கள் வளர்ச்சி பிடிக்காமல் சிலர் பொய் புகார் அளித்துள்ளனர் என சிவகுமார் கேஷுவலாக சிரித்துக்கொண்டே சொன்னார். ஆவாரம்பாளையம் மட்டுமின்றி தமிழகம் புதுவையில் உள்ள 70 சர்வோதய சங்கங்களிலும் சிபிஐ போலீசார் விரிவான விசாரணை நடத்தினால் பல ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் வெளிச்சத்துக்கு வரும் என்கிறார்கள் சங்கத்தின் உண்மையான ஊழியர்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.